கை கால் கூட வச்சுக்கோ. I feel like somewhat suffocated. நாலாவது ஒருத்தர் சென்னையில் நிறைய எக்ஸ்போர்ட் ஆயிருக்கான். இவன் யாருன்னு கண்டுபிடிச்சிங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. சீட் டே. குட் மார்னிங் லெஜெண்ட்ஸ். ஜப்பனீஸ் ஸ்டைல் பண்றதுக்கோசரம் we need to drink first water. அதுக்கப்புறமா தான் நம்ம எல்லாம் பண்ண முடியும். நம்ம தண்ணி குடிப்போம். ஓகே, யாரும் நான் குடிச்ச மாதிரி குடிக்காதீங்க. ஒரு மாதிரி போயிட்டு நெஞ்சுக்கு அடிக்குது. I feel like somewhat suffocated. ஒரு மாதிரி இரிட்டேட் ஆகுது. பைத்தியக்கார வேலைங்களுக்கெல்லாம் ரொம்ப நல்லா பண்ணுவேன். அதனால யாரும் அதெல்லாம் பண்ணாங்க. எல்லாரும் ஃபாலோவர் தயவு செஞ்சு நம்மளோட யூஷுவல் ரொட்டீன் எல்லாத்தையும் 10 grams மெஷர்மெண்ட்ஸ் பண்ணி நம்ம ட்ரிங்க்கு ஆட் பண்ணி குடிக்கிறது. அது கூட வேற எதனா பண்ணோம். சரி, நான் இப்போ இந்த கிராம்ஸ் எல்லாம் எடுத்துட்டு அது கம் பேக். ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு தெரியும் 10 grams ஆஃப் சியா சீட்ஸ், 10 grams ஆஃப் ஃபிளாக்ஸ் சீட்ஸ் எடுத்து தண்ணியில் ஊற வச்சு ஒரு 10 நிமிஷத்துக்கு அதுக்கப்புறம் குடிப்பேன். ஓவர் நைட் நீங்கள் சியா சீட்ஸ் ஊற வச்சிங்கன்னா இட் வில் பி மோர் பெட்டர், இட் வில் பி மோர் குட். அதனால யூ கேன் ட்ரை தட் ஒன் ஆல்சோ. இன்னைக்கு தான் எங்கள் வீட்டில் ஏதோ என்ன சொல்கிறது, நான் இது பண்ணியிருந்ததுக்கோசரம் நேற்றெல்லாம் நம்ம பண்ண ஒரு போராட்டம் கொஞ்சம் பேசியிருந்ததுக்கோசரம் ஏதோ காயெல்லாம் செஞ்சுருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. I'll drink and finish this, I'll take a bath and come back to have my breakfast இல்லாதான் லஞ்ச். ஆல்ரெடி நான் இப்போ ஷூட் பண்ணும்போது அரௌண்ட் இட் இஸ் 1 o'clock. நான் ரொம்ப இது பண்ணிட்டு இருக்கேன், ரொம்ப தப்பு. நான் மாற்றணும், நானும் ட்ரை பண்ணுறேன். எனக்கு எடிட்டு அது இதுன்னு பண்ணிங்க தூக்கம் வர மாட்டேங்குது, நோக்கு வர எப்படி பார்த்தாலும் பெயின் வருது. என்ன பண்ணிட்டோன்னு எனக்கு புரியல. அடிபட்டுக்கிட்டீங்கன்னா ரொம்ப ரோதனையாக இருக்குது, அதனால் அடிபட்டுக்காதீங்க. அதை விட்டு வேறு எல்லாம் ஃபன்னும் பண்ணுங்க. கை கால் கூட வச்சுக்கோ, முதுகு அடிபட்டுக்காது. தூங்க முடியறதில்ல, ஃபக் பண்ணிடுது உன் பிரெயின். நீ ஒரு பிளானை நீ யோசிச்சு ஒரு பிளான் பிரகாரம் நீ போனீங்கனாலும் அது வருவதில்லை. ஒன்று யூ வில் கோ இன் டு அ ஃபக்கிங் டிப்ரெஷன். நான் ஒரு மாதிரி இப்போ மூட் ஸ்விங்ஸோட ஒரு இதில் இருக்கிறேன், டிப்ரெஷன்ஸோட ஸ்டார்டிங் ஸ்டேஜஸ்குள்ள இருக்கிறேன். ஏதோ கொஞ்சோண்டு தெரிஞ்சதுக்கோசரம் நானே சொல்லிக்கிறேன். நான் ரெட் பண்ணி அதுக்கோசரம் மூட கொஞ்சம் மாற்றுறதுக்கோசரம் நான் ஏதோ ட்ரை பண்ணுறேன். அதனால் தயவு செஞ்சு நீங்கள் யாருமே அதுக்குள்ளே போயிடாதீங்க. போனீங்கன்னா இட்ஸ் வெரி 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 ரிஸ்க். அதனால யாரும் போகாதீங்க. ஓகே, ஆக்சுவலாக இன்னைக்கு நம்மளோட சீட் டே. சொல்ல மறந்துட்டேன், இதெல்லாம் பேசிட்டு இதெல்லாம் பேசிட்டேன். ஆனால் ஆக்சுவலாக இன்னைக்கு நம்மளோட சீட் டே. ஆக்சுவலாக பார்க்க போனா ஆனால் இன்னைக்கு நம்மளால சீட் டே பண்ண முடியறது இல்லை. ஏன்னா எங்கள் அம்மா நோ நான்வெஜ் டுடே. அதுக்கப்புறமா நானே என்ன செஞ்சு வச்சிருக்கேன் அது இதுன்னு சொல்லி கதை குடிச்சிட்டாங்க. இது போய் குளிச்சுட்டு வந்து ஓகே. வெண்டைக்காய் சப்பாத்தி சாம்பார், அகைன் தட் சாம்பார். ஓகே, வெண்டைக்கால கொஞ்சம் ஃபைபர் இதெல்லாம் வரதுனால கொஞ்சம் மெயின்டைன் பண்ணிக்கலாம். இப்போ ஜோ வந்துட்டு கல்யாணத்துக்கு கூப்பிட்டுருக்கேன் வண்டியில. ஆனா இப்போ வண்டியில எடுக்காம எப்படி போறது? வேற வழியே இல்லையா? எனக்கும் பஸ்க்கோ செட் ஆகாது. இப்ப நாங்கெல்லாம் போயிட்டு வரல பஸ்ல வேலைக்கு. இதுதான் இப்ப பிரச்சனையே. சரி, நான் பார்த்து ஆட்டோல கிட்ட போயிட்டு வரேன். சரியா? போயிட்டு அப்படியே தரேன். நான் சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கேட்சப் ஆகிறேன். ரெடி ஆயிட்டு வா. ஹாய் லெஜெண்ட்ஸ், அதான் ரெடி ஆயிட்டேன். இதோ காஸ்டியூம் பார்த்துட்டு, காஸ்டியூம் இதுதான் இது வரும். காஸ்டியூம் பார்த்துருப்பீங்க. இதுதான் ஒரு ஒயிட் ஷூஸ் பிளாக் ஷூஸ் எல்லாம் பார்த்து அரேஞ்ச் பண்ணி போட்டு போகலான்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு நான் ஐம் டூயிங் திஸ் ஜப்பனீஸ் ஸ்டைல் இல்லையா, முடிஞ்ச அளவுக்கு ஃபர்ஸ்ட் தண்ணி குடிச்சிட்டு இல்லை இப்பயே கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு போறேன். போயிட்டு இது பண்றேன். ஐம் ஃபாலோயிங் தட் பர்ஃபெக்ட்லி. உங்களுக்கு சில இடத்துல பண்ணாத மாதிரி தெரியும் ஜப்பனீஸோட இது நான் பண்ணிட்டு இருக்கேன்ட்டு. நான் கரெக்டாக பண்ணிட்டு இருக்கேன், இதான் சொல்லுவேன். அதனால செக் பண்ணோம் நம்ம இந்த ஜப்பனீஸோட வீக் ஐட்டம் இருக்கு, அதோட ரிசல்ட்ஸ் என்னன்னு சொல்லி பார்ப்போம். ஓகேவா? சரி வாங்க போலாம். ரொம்ப நேரம் ஆல்ரெடி லேட் ஆயிடுச்சு. ஆட்டோ புக் ஆயிட்டு இருக்கு. ஆட்டோ வந்துடும். வந்த உடனே நம்ம கிளம்பலாம். கிளம்பி போயிட்டு அப்படியே பாய்ஸை பிக் பண்ணி அவன் என்ன கூப்பிட்டான். நான் சம்மந்தமே இல்லாம இன்னும் 2 பேர் எக்ஸ்ட்ராவை கூப்பிட்டுருக்கேன். இன்னும் 2 பேர் எக்ஸ்ட்ராவை கொண்டு போறேன். நாலாவது ஒருத்தர் சென்னையில் நிறைய எக்ஸ்போர்ட் ஆயிருக்கான். நம்ம போய் பார்த்துட்டு சந்திப்போம். இவன் யாருன்னு கண்டுபிடிச்சிங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. என்ன ஜோக்கு? என்ன சொன்ன? கை வச்சுதான் கையில தான் சாப்பிடணுமா? வாயில அப்புறம் வாயில தான் மென்னு சாப்பிடணும். நீங்க போயிட்டு வாங்க. டாட்டா. பின்னாடி பாரு, பின்னாடி பாரு. திருப்பி ஃபுல்லா ஒன்ன பார்க்காது. இங்க நான் உட்காந்துக்கிறேன். வாய் இங்க உட்காரு. ஒரு இடம் காலியாக்குது. பாடி மகனே, ஒரு இடம் காலியாக்குதுவா. ஒரு கை குறையுது. ஒரு கை இங்க இறங்குதுவா. இங்கே இடங்குதுவா. பொண்ணு பார்த்தோன்னே பாத்தியா, பொண்ணை பார்த்தோன்னே எங்க விட்டு போயிட்ட பாத்தியா. இவன் தான் நாங்க சொன்ன சென்னையிலேருந்து இம்போர்ட் ஆன டாக்டர். ஆனா எங்க விட்டு பொண்ணுங்க கூட போயிட்டு நிறைய பொண்ணுங்க டாக்டர் தான். எங்களை விட்டு பொண்ணுங்க கூட போயிட்டா. அவன் பேசுறது உங்களுக்கு கேட்காது, ஏன்னா அவன் ரொம்ப ஸ்லோவா பேசுறான். இடத்த பிடிச்ச உட்காந்து காம கொடுற மாதிரியே பேசுறான். நம்மளுக்கு
இல்லைடா டேய் நம்ம போகலன்னா சாப்பிடும். ஓகே இன்னைக்கு நம்ம சீட் டே கரெக்டாக இங்கே நடக்குது. பையன் வந்துட்டு புதுசாக ஒரு ப்ராமிஸ் எடுத்திருக்கான், பல்கிங் பண்ண போகிறானா. என்ன பண்ண போகிறான்னா அவன் கொஞ்சம் குண்டாக ட்ரை பண்ண போகிறான், நான் மெலிசாவை ட்ரை பண்ண அதான். ஆனால் ஆன பாடு இல்லையே இவ்வளோ வருஷத்துல. அது சாப்பிட்ற சாப்பாடு ஒழுங்காக சாப்பிடணும், சாப்பிட்டு கூட சேர்ந்து வேறு பழக்கங்க அதெல்லாம் பண்ண என்ன ஆகும்? சரி ஓகே நல்ல பையன். யார் நீயா? வீடியோலேயே பார்த்துருப்பாங்க. அந்த அந்த எபிசோடு வரல, அதனால பையன் தப்பிச்சிட்டான். இலை திருடுறியா? என்ன ப்ரோ பண்ற? இல்லை பிஞ்சிட்டு இலை திருடி வேலைலாம் எப்படி மக ஃபீல் பண்ற? ரொம்ப வேக்காடாக ஃபீல் பண்ணுறேன். கல்யாணத்துக்கு வந்துட்டு வீடியோவில் பொண்ணு மாப்பிள்ளையே காட்டுறேன். கண்ணே தெரியாது நம்ம. வந்து சோறுக்கு உள்ளே போனேன், இங்கேருந்து பொண்ணு மாப்பிள்ளை கண்ணுக்கு தெரியவாங்க. இவங்க வேற அங்கே தான் இருக்கிறாங்க. முருகர் கொஞ்சமாவது யோசனை இருக்கா? அங்கே பாரு, அவனை பாரு. கூட வந்திருக்கோன்ற ஒரு எண்ணம் கூட இல்லை அந்த நாய்க்கு. இவன் தான் டாக்டர், ஆனால் மூஞ்சியை மட்டும் காட்ட மாட்டான். மூஞ்சியை காட்டாமல் இவன் தான் இதில் இருக்கிறான். ஆட்டோ வர மட்டும் நிற்கலைன்னா அதில் தான் லெஜண்ட் கை சொல்லு. டாக்டர் ஐ சொல்ல மாட்டாங்க. ஓகே நான் வீட்டுக்கு போயிட்டு வந்தாச்சு. ஓகே லெஜெண்ட்ஸ் வந்தாச்சு. வீட்டுக்கு லாஸ்ட் அதை பொண்ணு மாப்பிள்ளையை காமிச்சிருப்பேன். அதெல்லாம் ஐம் சாரி. இப்போ நான் ஃபுல் டயர்டாக இருக்கேன். இந்த பெயின் வேற வந்துருக்க ஆரம்பிச்சிருக்கு திரும்பி ட்ராவல் பண்ணிருந்தால. அதனால I'll catch you back. ஓகே எல்லாத்தையும் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு I'll go have a sleep. நம்ம STR மாதிரி ரிட்டர்ன்ஸ் காட்டுறோம். இன்னைக்கு நம்ம சீட் டே, அதனால தான் சாப்பிட்டேன். இன்னைக்கே நான் வந்துட்டு ஒரு 2500-3000 கேலரி கிட்ட சாப்பிட்ருப்பேன். நான் இன்னும் ஜாஸ்தியாக இருக்கும். இன்னைக்கு நம்ம சீட் டே, ஸோ தட் டோன்ட் திங்க் எனி திங் பட் நம்ம ரிகவரி ஆகிறோம். STR மாதிரி டிரான்ஸ்ஃபார்மேஷன் காட்டுறோம். எப்போவுமே லெஜெண்டாகவே இருங்க. ஸ்டே ஆல்வேஸ் லெஜெண்ட். பை.